உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம லவ் லைஃப்ல, மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். கரண்ட் ஃபீல் அபவுட் யுவர் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ கரண்ட் ஃபீல் எப்படி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட இந்த லவ் பாண்டிங்க, உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, கரண்ட் ஃபீல் எப்படி இருக்கு, அது மாதிரி உங்க நபருக்கும் ஓகேவா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன், சாம்வேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ்ல தரேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும், டெப்தா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சரியா, புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்க வந்து உங்க நபர் மேல உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கோபம் இருக்கு, ரொம்ப கோவப்படுறீங்க, ஜெல்லஸ் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு, உங்க நபர் பத்தி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, திரும்ப ரீயூனியன் ஆகணும்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் உங்க நபரும் நீங்களும் வந்து இப்போ பேசாம கூட, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கிளாஷ் நடந்திருக்கு. உங்களை பத்தி இப்போ வந்து கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னா இதுதான் சொல்றாரு ஏஞ்சல். நீங்க வந்து இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்ட்ல இருக்கீங்க. உங்க உங்க நபர் மேல கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் நீங்க அவங்கள வந்து டீப்பா நேசிக்கிறீங்க. ஓகேவா, ரீயூனியன் மறுபடியும் நடக்கணும்னு கேக்குறீங்க. இதை வந்து ரீயூனியன் ஆகணும், ஐ ஆம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தராக வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை பற்றி? இது வந்து கலெக்டிவ்ல வருது. ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க, ஒரு சிலர் ரீயூனியன் கேட்குறீங்க. ஓகேவா, எஸ். நீங்கள் சில பேர் வந்து உங்கள் நபர்கிட்ட நான் சாரி கேட்குறேன், நான் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது, ஏதோ வார்த்தை, இந்த வாய்க்கா வரப்பு தகராறு எல்லாம் அதிகமாகி வார்த்தையை விட்டுருப்பீங்க போல. என்னோட வார்த்தைக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் அதை வந்து சரி பண்ணிக்கிறேன், நான் வந்து என்னை வந்து சரி பண்ணிக்கிறேன், நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், திருத்திக்கிறேன், என்னை மேனேஜ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி அதுக்கான ஆக்ஷனும் ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருந்தா நான் என்னாலதான் இந்த மிஸ்டேக் நடந்தது, நானே அதை சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்க ஃபீல் இருக்கு. ஓகேவா, சரி, ரொம்ப சுவாரஸ்யமா வேற என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பாக்குறேன். Fascination, your smile attractions me towards you. நீங்க வந்து உங்க நபர்கிட்ட ரொம்ப அட்மையர் ஆயிருக்கீங்க. நீங்க வந்து அது எப்படின்னா அவரோட அந்த ஸ்மைலிங், இப்போ நீங்க மேல் பாக்குறீங்கன்னா ஃபீமேல், உங்க ஃபீமேலோட உங்களோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸை பார்க்க முடியல, அது எனக்கு ரொம்ப, அதுதான் ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் உங்க நபர் கூட அப்படின்ற மாதிரி. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அட்ராக்ஷன் எப்படின்னா அவங்களோட ஸ்மைலிங் ஃபேஸ் தான். அதுதான் உங்களை நோக்கி வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர், நீங்க வந்து உங்க நபரை பத்தி சில பேர் வந்து தாட் ஓட்டுறீங்க. உங்க நபர் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, உங்க நபர் வந்து உங்களை நிறைய காயப்படுத்திருக்காங்க. அந்த பெயின், அந்த இதுவெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது, என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சிலர் நீங்க பாக்குறதுல உங்களோட கரண்ட் ஃபீலிங் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து உங்க நபர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா நான் வந்து என்னை சரி பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா நான் சில ஸ்டடீஸ், ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கலாம், ஃபேமிலி கமிட்மெண்ட், இல்லைன்னா உங்களோட க்ரோத், ஃபியூச்சர் க்ரோத்துக்காக கமிட்மெண்ட் நீங்க வச்சிருப்பீங்க. அதெல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டு நான் கண்டிப்பா உன்னை வந்து சொன்ன மாதிரி நான் உனக்கு நம்மளோட இந்த பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்றேன் அப்படின்னு சில கமிட்மெண்ட் உங்களுக்கு உங்க நபர் கொடுத்துருக்கலாம். இல்லை நீங்க வந்து இந்த மாதிரி உங்க நபர்கிட்ட, மோஸ்ட் ஆஃப் நீங்க வந்து உங்க நபர்கிட்ட கொடுத்துருக்கீங்க.
உனக்கு வந்து உண்மையிலே என் மேல நேசம் இருந்தா இந்த பாண்டிங் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட தாட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்க நபருக்கு உங்க மேல என்ன தாட் இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து உங்களை பத்தி பார்த்தோம். இப்போ உங்க நபரோட கரண்ட் ஃபீல் எப்படி இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த பவுண்டிங் எப்படி கொண்டு போறீங்க, நீங்க வந்து மேரேஜ் ஆனவங்க இல்ல லவர்ஸா கூட இருக்கலாம். உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. யாருக்காவது பிரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கும் உங்க நபருக்கும் வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க, ட்ரஸ்ட் இல்லைன்றாங்க. யுவர் டவுட் இஸ் கில்லிங் ட்ரஸ்ட் பிட்வீன் ஹஸ். நீங்க டவுட் பட்டு கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அவரோட அந்த எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அவர் மேல உங்களுக்கு ஒரு சில டவுட்டா நீங்க வந்து பேசுறீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பாதிக்குது. அதுதான் உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்ற மாதிரி உங்க நபர் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சில மக்கள் உங்க நபர் வந்து இப்போ அவர்கிட்ட வந்து உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்ல இல்ல. அதனால இப்ப என்கிட்ட இந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்து எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு. சில பேர் உங்களோட நபர் வந்து உங்க லவ்வர்ஸ் இல்லைன்னா உங்களோட கணவன் மனைவி, இப்போ நீங்க மெயில் பார்க்குறீங்கன்னா உங்க ஃபீமேல் பார்க்கணும்னா உங்க மேல். நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். நல்ல விதமாக உனக்கு வந்து நான் வந்து எமோஷனல் சப்போர்ட்டும் சரி, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லா விதத்துலையும் உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு இருக்கலாம். சில பேர் வந்து உங்க நபர், அதாவது நீங்க வந்து சில ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லதா நான் சொல்ல முடியாது. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அது நல்ல ரிலேஷன்ஷிப் தெரியல. இது மாதிரி அதாவது அவங்க உங்களுக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு உங்கள வெளியில கூட்டிட்டு போணும், உங்ககிட்ட வந்து ஜாலியா சந்தோஷமா பேசணும், பழகணும் அப்படிதான் நினைப்பாங்க தவிர, ஆனா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னுலாம் அவங்கள எதிர்பார்க்காதீங்க. அவங்க இது வந்து கொஞ்சம் டீப்பா நீங்க ஒரு லவ் பாண்டிங் இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு லவ் பாண்டிங்ல தான் நம்மகிட்ட வந்து பழக வராங்க அப்படின்ட்டு. பட் அவங்க அப்படி கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அந்த நபர. சில பேர் வந்து நீ எவ்வளோதான் சண்டை போட்டாலும், எவ்வளோதான் நீ வந்து என்ன வந்து திட்டினாலும், என்ன ஹர்ட் பண்ணாலும் 24 ஹவர்ஸ் என் மைண்ட்ல நீ தான் இருக்க. நான் உன்னை நினைச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நல்ல என்ன சொல்றது? இப்படி ஒரு நபர் வந்து உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து ரொம்ப அவங்கள வந்து எப்பவும் மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் விட்டு குடுங்க. இந்த மாதிரி நபர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஓகேவா? அக்செப்டன்ஸ். உங்க நபர் வந்து உங்கள மன்னிக்கவும், அக்செப்ட் பண்ணிக்கவும் தயாரா இருக்காரு. ஒரு சிலருக்கு. நீ செஞ்ச விஷயங்கள், தவறான விஷயங்கள் கூட நீ பண்ணியிருக்க. மன்னித்தல்ங்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் வந்து அத பண்றேன். நீ வந்து எனக்கு உன்னோட அன்ப குடுத்தா போதும். நீ தான் எனக்கு உலகம் அப்படின்றது உங்க நபர் நினைக்கிறார் ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ இவங்களும் ஒரு நல்ல சோலா இருக்காங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப எமோஷனல் பேக்கேஜ் ரொம்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு எமோஷனல் பேக்கேஜ் இருக்கு. அப்படின்னா, ரொம்ப மன வருத்தம், துயரம், உங்களால நெறைய பாதிப்புகள் உள்ளாயிருக்காங்க. "எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. என்ன வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் கொஞ்சம் ஹீல் ஆகணும்.
எனக்கு வந்து நிறைய இந்த டயர்ட் ஆயிடுச்சு. அவங்களோட இதயம் வந்து என்ன சொல்றதுன்னா, நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்க மனம் ரொம்ப காயப்பட்டிருக்கு. ரொம்ப காயப்பட் உங்களால நீங்க வந்து பார்க்குறவங்க, உங்க நபர் உங்ககிட்ட இத தான் சொல்ல விரும்புறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் வந்து ரொம்ப காயம்பட்டுருக்கேன். எனக்கு வந்து ஹீலிங் தேவை, ஸ்பேஸ் வேணும் அப்படின்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப எமோஷனல் இதுல இருக்காங்க உங்க நபர் ஒரு சிலர். ஒரு சிலருக்கு உங்க நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வந்து என்ன ஜட்ஜ் பண்ற. அந்த ஜட்ஜ்மென்ட் வந்து உன்னோட ஓன் ஒப்பீனியன் நீயாவே நெனச்சுக்கிற. ஏதோ ஒரு விஷயத்த நீயாவே நெனச்சுக்கிட்டு, நீயாவே ஜட்ஜ்மென்ட் பண்ணிக்கிற. நீயாவே தீர்த்து இப்படித்தான் இது, இப்படித்தான் இது, இப்படிதான் நீ இருப்ப அப்படிங்கிற மாரிலாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சரியா? ஓகே. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பையிங். உங்கள பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றாங்க உங்களுக்கு தெரியாம. ஓகேவா? ஏன்னா நீங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. உங்க கூட வந்து எதையும் வந்து நீங்க குடுக்குற வலி இதெல்லாம் வந்து தாங்கிக்க முடியல. அதே நேரத்துல உங்கள விட்டு குடுக்கவும் முடியல. உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க. நீங்க ரொம்ப ஹர்ட் பண்ற, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்க, என்ன ரொம்ப கஷ்டத்த குடுக்குற, அப்படியே குடுக்குறேன்னு நெனச்சாலும், உங்கள விட்டு போற மாரி இல்ல அவங்க. உங்கள பத்தின ஒரு இன்கேஸ் சில பேர் நோ கான்டாக்ட்ல போயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆம், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள பத்தின ஒரு ஃபுல் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு உங்கள பத்தி மறக்க முடியல. உங்கள பத்தி தான் அவங்களோட எண்ணங்கள், உங்களோட ஃபேஸ் அட்ராக்ஷன், நீங்க ஸ்மைல் பண்றது இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. உங்க நினைவுகள் அவங்க இருக்கு. ஆனா நீங்க அவங்கள ஏத்துக்க மாட்றீங்க. நீங்க வந்து ஒரு இது பண்ணிட்டீங்க. அதே மாரி அவருக்கும் சில விஷயங்கள் நீங்க குடுத்தது, நீங்க பண்ணதெல்லாம் அவரால ஏத்துக்க முடியல. ஆனா உங்கள விடவும் முடியாது. இவங்க என்ன பண்றாங்க, நம்மள விட்டுட்டு வேற ஒரு நபரோட இவங்க ரீஜாயின் சாரி இவங்க ஒரு யூனியன் அமைச்சுக்கிறாங்களா? இவங்க நியூ லைஃப் போறாங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. சரி, ஃபர்தரா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன்னா நான் அது வந்து ஷார்ட்டா போடணும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா எங்க போகுது? எல்லாம் லாங், லாங், லாங். எஸ். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த நபர் தான் வீக்னஸ். அது அவரோட வீக்னஸ். இப்ப நான் சொல்லி முடிச்சேன். இப்ப ஷஃபில் பண்ணிட்டு கார்டு எடுக்கிறேன். அந்த கைக்கான அந்த கார்டு தான். அந்த நபருக்கான கார்டு தான். இவரோட தேவையற்ற பயம், இதுதான் உங்கள வந்து லூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனா இருக்கும். அவரோட அந்த மாரி இந்த ஸ்பை ஒர்க் இந்த மாரிலாம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நெறைய பயம் இருக்கும். நீங்க எங்க அவங்கள விட்டு போயிடுவீங்களோ, அவங்களோட அந்த அந்த பயம், பதட்டத்தினால தான் உங்கள லாஸ் பண்ணியிருக்காங்க. என்னால உன்ன வந்து விட்டு மூவ் ஆன் பண்ண முடியாது. என்னால வந்து உன்னை லைஃப்ல இருந்து போன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன் மைண்ட்ல இருக்காங்க. அது அவரோட வீக்னஸ். ஓகேவா? இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த நபர வந்து நீங்க மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கிறதா, இவரோட கேரக்டர மாத்த முடியுமா? இல்ல இது எப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண வேண்டியது உங்களோட இதுதான். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டெபர்னா இருக்க மாரி தான் தெரியுது. ஓகேவா? ஆ எனக்கு நெறைய வலிகள், வேதனைகள் நீ குடுத்துட்ட. என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது இன்னும் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுல இருக்கீங்க. அவரும் அத வந்து ரியலைஸ் பண்றாரு. ஆனா அவரோட ஃபியர்னால தான் தப்பு அவர் மேல தான் இருக்குதுங்கிறத அவரு உணர்றாரு. பட் ஆனா உங்கள வந்து விட்டுக் குடுக்க முடியல. எனக்கு நீ வேணும். நான் உன்ன போன்னே சொல்லல அப்படிங்கிற மாரி அவங்க சைட்ல அவங்களோட ஃபீல் இருக்குது. ஓகேவா? நீங்க தான் முடிவு பண்ணணும். சில பேருக்கு லாஸ்ட்டா ஒரு மெசேஜ் சொல்றாரு. ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆ உங்க நபர் வந்து நீங்க வந்து அவர கண்ட்ரோல் பண்றதா நெனைக்கிறாங்க. நீ ஒரு லிமிட்ல இருக்கணும். என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ற. நீ எனக்கானவங்க தான். ஆனா, என்ன வந்து நீ எல்லா விதத்திலும் வந்து அதுக்காக நீ வந்து ஆ என்ன வந்து லிமிட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து அந்த லிமிட்ட நீ கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி கண்ட்ரோல் பண்றது அவருக்கு பிடிக்கல.
புரியுதா? இது ஒரு சிலருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன் உங்களோட லவ் பாண்டிங்கில் எப்படி இருக்குது, உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது, உங்களோட நபரோட அந்த தாட் ஃபீல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஏதாவது கிளாரிட்டி இன்னும் டெப்த்தாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்து ஒரு முடிவெடுங்க. ஓகேவா? இந்த நபரோட ரீஜாயின் பண்ணுறதா, இல்லை அவரோட வீக்னஸ்னால் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஹர்ட் ஆக முடியாது இல்லையா? எப்போவுமே வந்து விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. இதுவும் ஒரு ஸ்ட்ரகிள் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெப்த்தாக நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? இது என்னோட சஜஷன். உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அது வாட்ஸ்அப் நம்பர் புக் பண்ணிக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் வந்து குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.